ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம ஹீரோ ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வழியில இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல எல்லாம் சுரங்க பாதை இருக்கும் பாத்திருக்கீங்களா? அந்த பாதை வழியா போகலாமேனு இவன் நடந்து போனா, இவன் எந்த வழியா உள்ள போனானோ திரும்ப திரும்ப அதே இடத்துல வந்து நிக்கிறான். என்ன பண்ணாலும் சரி இவனால அந்த சப்வேயை தாண்டி போகவே முடியல. சொல்ல போனா லூப்ல மாட்டிக்கிட்ட மாதிரி சுத்தி சுத்தி ஒரே இடத்துல வந்து நிக்கிறான். இப்படி ஒரு சுழல்ல மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ எப்படி அங்க இருந்து தப்பிச்சு வெளியில வந்தான், அந்த லூப்ல இருந்து தப்பிக்க இவன் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணான் அப்படிங்கறத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கடைசியில ஒரு பயங்கர ட்விஸ்டோட சொல்ற படம் தான் எக்ஸிட் 8. இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல கையில போனை நோண்டிக்கிட்டு மெட்ரோ ஸ்டேஷன்ல போய்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. காதல ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டே அவன் போய்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயினுக்குள்ள ஒருத்தன் பயங்கரமா சண்டை போடுற சத்தம் கேக்குது. என்னடா அதுன்னு இவனு திரும்பி பார்த்தா அதே ட்ரெயின்ல ஒரு அம்மா அவங்க கை குழந்தைய கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல. அந்த குழந்தை விடாம அழுதுகிட்டே இருக்குது. அந்த சவுண்டை கேட்டு கடுப்பாகி தான் இவன் அந்த அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ உன் குழந்தை அழுகிறது நிறுத்த போறியா இல்லையா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எல்லாரும் நிம்மதியா வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது இப்படி உன் குழந்தை கூட்டிட்டு வந்து எங்க நிம்மதியை கெடுக்கிற? உன்னால யாரு இந்த ட்ரெயின்ல வர சொன்னது அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்துறான். பட் ஒருத்தர் கூட உங்களை கண்டுக்கவே இல்ல. ஹீரோவும் இதை பார்த்துட்டு கண்டும் காணாத மாதிரி பழையபடி போனை எடுத்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இவன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. இவனும் கால் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே ட்ரெயின்ல இருந்து இறங்கி சப்வே வழியா நடந்து போய்கிட்டு இருக்கான். ஹலோ டேய், நீ இப்ப எங்க இருக்க? நான் இப்பதான் ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஆபீஸ்க்கு நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஏன், என்னாச்சு? நீ எங்க இருக்க? நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஹாஸ்பிட்டல்லையா? ஏன், எதுவும் பிரச்சனையா? ஆமா, நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லவும் இவனுக்கு உடம்புல ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா தான் அவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணாங்க. ஆனா இந்த பொண்ணு இப்போ பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லவும் இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதுல வேற இவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் போல. பயங்கரமா மூச்சு திணறவும் இவன் பேக்ல இருந்த இன்ஹீலர் எடுத்து வாய்க்குள்ள அடிச்சுக்கிறான். இங்க பாரு, ஒன்னாலதான் நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன். இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணலாம்னு சொல்லு. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. நீ இப்போ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு சொல்லுன்னு இவன் கேட்கவும் அவளும் ஏதோ சொல்றதுக்கு வாரா. ஆனா அதுக்குள்ள சுத்தமா கிடைக்காம அந்த காலும் கட் ஆயிருது. சரி, வெளியில போயிட்டு கால் பண்ணுவோம் அப்படின்னு போனை எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு இவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது மேல எக்ஸிட் 8 அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்கதை இவன் பாக்குறான். அங்க ஆப்போசிட்ல ஒயிட் ஷர்ட் போட்ட ஒருத்தன் கையில ஒரு சூட்கேஸோட ரொம்பவே வெறப்பா இவனை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கான். இவன் பெருசா அதெல்லாம் கண்டுக்காம அந்த எக்ஸிட் 8 அப்படிங்கிற போர்டை கிராஸ் பண்ணி போனா அந்த இடம் பாக்குறதுக்கு அப்படியே இவன் இதுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி வந்த இடம் மாதிரியே இருக்குது. அதுவும் இல்லாம அந்த ஒயிட் ஷர்ட் போட்ட ஆளு ஆப்போசிட்ல நடந்து வரான். இதை பார்த்ததும் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, இந்த சினாரியோவை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியா இருக்குது. ஒருவேளை அந்த தேஜாவோ மாதிரி எதுவும் இருக்குமோ? முதல்ல அந்த இடத்தை விட்டு கிளம்பிரும் அப்படின்னு இவன் நடந்து போனா அங்க எக்ஸிட் 0க்கு போகிற வழி இதுதான் அப்படின்னு அங்க ஒரு போர்டு இருக்குது. ஒருவேளை இது வழியா தான் போகணுமோன்னு வேக வேகமா நடந்து போனா மறுபடியும் இவன் வந்த இடத்துக்கே வந்துடுறான். அதுவும் இல்லாம அந்த ஒயிட் ஷர்ட் போட்ட ஆளு கையில சூட்கேஸோட இவனை கிராஸ் பண்ணி போறான். என்ன நடக்குதுன்னே புரியாம இவன் திரும்பி பார்த்தா அந்த வெள்ளச்சட்டக்காரன் இருக்கான்ல, அவன் ஹீரோ கிட்ட வந்து ஒரு மாதிரி வினோதமா இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இத பார்த்ததும் பயத்துல பதறி அடிச்சு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு ஓடுனா திரும்ப திரும்ப இதே இடத்துக்கு தான் வரான். ஆனா இந்த தடவை அந்த வெள்ளை சட்டக்காரன் ஹீரோவை பார்த்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அவனை கிராஸ் பண்ணி போயிடுறான். இங்க என்னடா நடக்குதுன்னு இவன் பயத்துல முன்னாடி போகாம பின்னாடி திரும்பி வந்த பாதையிலேயே போனா மறுபடியும் இதே இடத்துக்கு தான் வரான். வழக்கம் போல அந்த வெள்ளை சட்டக்காரன் தூரமா நடந்து வரதை பார்க்கவும் ஹீரோ ரொம்ப பயந்துடுறான். பயத்துல குடுகுடுன்னு ஓடி அங்க ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒன்னு இருக்கும். அதை பிரஸ் பண்ணி டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். பட் இவனால முடியல. என்னடா இதுன்னு பயத்துல நின்னுகிட்டு இருக்கும்போது அங்க ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு போட்டோவை பார்க்கறான். அதுல 4-5 எறும்புங்க இன்ஃபினிட்டியா திரும்ப திரும்ப சுத்தி வர மாதிரியான போட்டோ அது. அதை இவன் உன்னிப்பா பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த போட்டோல இருந்து திடீர்னு ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே கிட்டக்க போய் பாத்துக்கிட்டு இருக்கும்போது மேல எக்ஸிட் 8 அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்கும்ல, அந்த போர்டுல இருந்தும் ரத்தம் பொல பொலன்னு ஊத்துது. இத பார்த்ததும் பயத்துல அலறி அடிச்சுக்கிட்டு இவன் அந்த எக்ஸிட் 8 தாண்டி போகாம எங்க இருந்து வந்தானோ திரும்பி அங்கேயே ஓடி போயிடுறான். இதுக்கு முன்னாடி இந்த போர்டுல எக்ஸிட் நம்பர் 0 தானே இருந்துச்சு. பட் இப்போ எக்ஸிட் நம்பர் 1 அது சேஞ்ச் ஆயிருக்கிறத இவனு நோட் பண்றான். இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம இவன் குழப்பத்துல நின்னுகிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸிட் 1 அப்படிங்கிற போர்டு பக்கத்திலேயே இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கதை அவன் பாக்குறான். அந்த போர்டுல என்ன இருக்குதுன்னா, நீங்க இந்த பாதையை கடந்து போகும்போது அப்நார்மலா எதுவும் பாத்தீங்கன்னா உடனே நீங்க திரும்பி இதே இடத்துக்கு வந்துடணும். சப்போஸ் அப்நார்மலா எந்த விஷயமும் நடக்கல, நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா எக்ஸிட் நம்பர் 8 நீங்க கடந்து போகலாம் அப்படின்னு அதுல போட்டிருக்குது. இது எதுக்கு போட்டிருக்காங்க, இங்க என்ன நடக்குதுன்னு இவனுக்கு எதுவுமே புரியல. சரின்னு அந்த எக்ஸிட் நம்பர் 1 வழியா உள்ள வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி மேல அந்த போர்டுல இருந்து ரத்தமா ஊத்தி இருக்கும்ல, பட் இப்ப இதுல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்ல. எதிரில இந்த வெள்ளை சட்டக்காரன் நடந்து வரத பார்க்கவும் சரி அவன்கிட்டே ஹெல்ப் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சார் இந்த எக்ஸிட் நம்பர் 8 எங்க இருக்குதுன்னு கேக்குறான். ஆனா அவன் பதில்
பதில் எதுவும் பேசாம நேரா நடந்து போயிடுறான். இவனுக்கு எதுவுமே புரியாம திரும்ப என்ட்ரன்ஸுக்கே வந்து பார்த்தா எக்ஸிட் நம்பர் 1 இருந்த போர்டு இப்ப பழைய மாதிரி 0ல வந்து நிக்குது. இத பார்த்ததும் தான் ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. அதாவது அந்த போர்டுல போட்டிருக்கிற மாதிரி இவன் அந்த பாதை வழியா போகும்போது அப்நார்மலா எதுவும் பார்த்தான் அப்படின்னா உடனே திரும்பி பழையபடி இந்த என்ட்ரன்ஸுக்கே வந்துடணும். சப்போஸ் அப்படி அப்நார்மலா எதுவும் நடக்கலன்னா இவன் தாராளமா அந்த எக்ஸிட் டேட்டை கிராஸ் பண்ணி போகலாம். அதாவது இவன் ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி போனான் அப்படின்னா எக்ஸிட் நம்பர் 1, 2, 3ன்னு 8வது எக்ஸிட் வழியா தப்பிச்சு வெளியே போகலாம். சின்னதா தப்பு பண்ணா கூட மறுபடியும் இதே லூப்ல மாட்டிக்கும்னு இவனுக்கு தெளிவா புரிஞ்சிருது. இப்ப என்னோட ஆட்டத்தை மட்டும் பாரு அப்படின்னு இவன் போனை எடுத்து அந்த பாதையில இருக்கிற எல்லாத்தையும், அதாவது அந்த வெள்ளை சட்டக்காரனையும் சேர்த்து இவனோட போன்ல போட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறான். அடுத்த லெவலுக்கு போனா இந்த போட்டோஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்னு இவன் போன்ல வளைச்சு போட்டோஸை எடுத்துட்டு இந்த இடத்துல அப்நார்மலா எதுவும் நடக்கல, எல்லாம் கரெக்டா தான் இருக்குது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவன் எக்ஸிட் நம்பர் 8 கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து பார்த்தா இவன் நினைச்ச மாதிரியே எக்ஸிட் 0ல இருந்து எக்ஸிட் 1 அப்படின்னு போர்டுல சேஞ்ச் ஆயிருக்குது. இத பார்த்ததும் செம குஷியாயிடுறான். இந்த போட்டோஸ் வச்சு எப்படி எஸ்கேப் ஆகி காட்டுறான் பாரு அப்படின்னு ஒரு தெனாவட்ல போனை எடுத்து கேலரி ஓபன் பண்ணனா இவன் போன்ல கேப்சர் பண்ண எல்லா போட்டோஸுமே ஒரு மாதிரி எல்லோ கலர்ல கிராஷ் ஆனது மாதிரி மாறிடுச்சு. இவனால சுத்தமா அதை பார்க்க முடியல. இதுல ஒரு கொடுமை என்ன அப்படின்னா இவன் இங்க கேப்சர் பண்ண போட்டோஸை தவிர மத்த எல்லா போட்டோஸும் நல்லா இருக்குது. ஆக மொத்தம் இந்த மாதிரி ஏமாத்துற வேலை எல்லாம் இல்லாம இவனா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுதான் இங்க இருந்து தப்பிக்க முடியும். ஆல்ரெடி எது எங்க இருக்குதுன்னு இவனுக்கு கொஞ்சம் தெரியும்ல. சோ அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு இவன் பாத்துக்கிட்டே போகும்போது அந்த வெள்ளை சட்டக்காரன் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நின்னு ஒரு மாதிரி வினோதமா இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எப்பவுமே கிராஸ் பண்ணி போறவன் இப்ப நம்மளை பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னா இது ஒரு அப்நார்மலான விஷயம் அப்படிங்கறத இவனும் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்தை கிராஸ் பண்ணாம பழையபடி என்ட்ரன்ஸ் பக்கமே திரும்பி வந்து பார்த்தா இவன் நினைச்ச மாதிரியே அந்த போர்டுல எக்ஸிட் நம்பர் 2ன்னு மாறிடுச்சு. ஆஹா டேய் பயங்கரமா கலக்குறிய, இதே மாதிரி விளையாடி எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகிரணும் அப்படின்னு இவனு உள்ள நடந்து போறான். அங்க வால்ல இருக்கிற போஸ்டர்ஸ், அங்க இருக்கிற எமர்ஜென்சி எக்ஸிட் டோர்ஸ், அப்புறம் அந்த வெள்ளை சட்டக்காரன் எல்லாத்தையும் கவனிக்கிறான். பட் சின்னதா கூட எந்த சேஞ்சஸுமே இல்ல. மெதுவா முன்னாடி நடந்து போனவன் அங்க நிறைய லாக்கர்ஸ் இருக்கும். அதுல இருந்து ஒரு குழந்தை அழுகிற சவுண்ட் கேக்குது. இவனும் மெதுவா கிட்ட போய் அந்த லாக்கரை ஓபன் பண்ணுனா உள்ள என்னத்தை பார்த்தான்னு தெரியல, ரொம்பவே பயந்து போயிடுறான். திடீர்னு எல்லா லாக்கர்ஸ்ல இருந்தும் நிறைய குழந்தைங்க அழுதுகிட்டே அந்த டோரை படபடன்னு அடிக்கவும் இது ஒரு அப்நார்மலான விஷயம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு குடுன்னு திரும்ப என்ட்ரன்ஸை பார்க்க ஓடுனா அந்த போர்டு இப்போ எக்ஸிட் நம்பர் 2ல இருந்து எக்ஸிட் 3 அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்குது. ஓடி வந்ததுல இவனுக்கு பயங்கரமா மூச்சு வாங்கவும் இவன் கிட்ட இருக்கிற அந்த இன்ஹீலர் எடுத்து வாய்க்குள்ள அடிச்சுக்கிறான். ஒரு வழியா 3 எக்ஸிட்ட கடந்தாச்சு. இப்ப 4வது எக்ஸிட்டுக்கு போகணும். சோ இவனும் பொறுமையா ஒவ்வொன்னா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே போகும்போது அங்க அந்த போஸ்டர்ஸ்ல இருக்கிற எல்லாரோட கண்களும் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. இதை கவனிச்ச நம்மால திரும்பி என்ட்ரன்ஸா பார்க்க ஓடி வந்து ஒரு வழியா 4வது எக்ஸிட்டுக்கு வந்துடுறான். இன்னும் 4 லெவல் தான் இருக்குது. சீக்கிரமாவே முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு மறுபடியும் உள்ள நடந்து போறான். அங்க இருக்கிற போஸ்டர்ஸ், டோர்ஸ், ஏசி வெண்ட், அப்புறம் அந்த வெள்ளை சட்டக்காரன் எல்லாரையும் பார்க்கறான். அங்க எல்லாமே நார்மலா தான் இருக்குது. அதனால அந்த எக்ஸிட் 8 கிராஸ் பண்ணி வந்தா சக்சஸ்ஃபுல்லா அந்த லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிடுறான். போர்ட்லயும் எக்ஸிட் 5ன்னு சேஞ்ச் ஆயிருது. எந்த கஷ்டமும் படாம இப்படி ஈஸியா ஒவ்வொரு லெவலும் முடியவும் இவனுக்கு கொஞ்சம் தெனாவட்டு வந்துருது. அப்படியே ஒரு மாதிரி மிதப்புல எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இவன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வந்து போன் கால் வருது. டேய் எத்தனை தடவை உனக்கு கால் பண்றது, எப்ப பார்த்தாலும் சிக்னல் இல்லனே காட்டுது. சரி இப்ப நீ எங்க இருக்க? அதுவா, நான் இன்னும் இங்க ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். எனக்கு ஸ்டேஷன்லயா? அப்பவே ட்ரெயினை விட்டு இறங்கி நடந்து போறேன்னு சொன்னேன். அதை ஏன் கேக்குற? நான் இங்க ஒரு வித்தியாசமான கேம்குள்ள மாட்டிக்கிட்டேன். என்னால அவ்வளவு ஈஸியா இங்க இருந்து வெளியில வர முடியாது. என்னது கேம்ல மாட்டிக்கிட்டியா? நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. சரி நம்ம குழந்தை விஷயத்துல நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு கேட்கவும் இவனுக்கு என்ன பதில் பேசுறதுனே தெரியல. இங்க பாரு, என்னால அந்த குழந்தைய சரியா வளர்க்க முடியும்னு எனக்கு தோணல. காலையில கூட ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் வந்த ட்ரெயின்ல ஒரு அம்மா அவங்க கை குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்க. பாவம் அந்த குழந்தை விடாம அழுதுகிட்டே இருந்துச்சு. இத பார்த்து கடுப்பான ஒருத்தன் அந்த அம்மாவை எல்லாரும் முன்னாடியும் திட்டுன்னு திட்டான். அந்த ட்ரெயின்ல இருந்த ஒருத்தர் கூட அந்த ஆளை தடுத்து நிறுத்தல. இவளை ஏன், நான் கூட அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னால குரல் கொடுக்க முடியாம பயந்துகிட்டு இருந்தேன். இதுல எப்படி குழந்தை என்னால வளர்க்க முடியும்? நாம நேர்ல மீட் பண்ணும்போது இத பத்தி டீடைல்டா பேசுவோம் அப்படின்னு இவன் போன்ல பேசிக்கிட்டு அந்த இடத்தை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து பார்த்தா இங்கதான் பயங்கரமான ட்விஸ்ட். இவன் எக்ஸிட் 5 வழியா தானே நடந்து உள்ள போனா, ஆனா இப்ப பார்த்தா எக்ஸிட் 0ல வந்து நிக்கிறான். ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்னா இவன் அந்த பாதை வழியா நடந்து போகும்போது எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஆரம்பத்துல இவன் இந்த சப்வேக்குள்ள வரும்போது சிக்னல் ஃபுல்லாவே கட் ஆயிருக்கும். அப்படி சிக்னலே கிடைக்காத ஒரு போன்ல எப்படி போன் கால் வரும்?
ஆக்சுவலா இது இவனுக்கு விரிச்ச ஒரு டிராப். கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து கால் வரவும் இது ஒரு அப்நார்மலான விஷயம் அப்படிங்கறதே புரிஞ்சுக்காம இவனும் அதை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே அந்த போர்டை கிராஸ் பண்ணி வந்துட்டான். இத பார்த்தது இவன் கண்ணுல இருந்து தாரையா கண்ணீர் ஊத்துது. வாழ்க்கையவே வெறுத்த மாதிரி பழையபடி முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறான். அந்த எக்ஸிட் நம்பர் 0 வழியா நடந்து உள்ள போனா அந்த இடமே ஒரு மாதிரி yellow கலர்ல இருக்குது. ஆல்ரெடி 5வது எக்ஸிட் வரைக்கும் போயிட்டு 0க்கு வந்தது நினைச்சு ரொம்பவே நொந்து போயிருக்காங்க. அந்த கடுப்பை எப்படி வெளிக்காட்டன்னு தெரியாம பேக் எல்லாம் தூக்கி வீசி எறிஞ்சு பயங்கரமா கதறான். அழுது முடிச்சிட்டு மெதுவா நடந்து அப்படியே ரிட்டர்ன் வந்து பார்த்தா இப்ப போர்டுல எக்ஸிட் 1ன்னு சேஞ்ச் ஆயிருக்குது. சரி 2வது எக்ஸிட்டுக்கு போகலாமேன்னு மறுபடியும் உள்ள நடந்து போனா இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு குட்டி பையன் நின்னுகிட்டு இருக்கான். இத பார்த்ததும் இது ஒரு அப்நார்மலான விஷயம் அப்படின்னு தானே நமக்கும் தோணும். அதே மாதிரி தான் இவனு நினைச்சுக்கிட்டே ரிட்டர்ன் திரும்பி வந்து பார்த்தா எக்ஸிட் 1ல இருந்து எக்ஸிட் 0 வந்து நிக்குது. என்னடா இது, அந்த குட்டி பையன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லையே, அப்போ இது அப்நார்மலான விஷயம் தானேன்னு இவன் யோசனை பண்ணி பார்க்கும்போது தான் இந்த குட்டி பையன் ஒன்னும் அப்நார்மல் கிடையாது, இவனு நம்மள மாதிரி கேம்ல மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரிய வருது. டேய் தம்பி, யாரா நீ எப்படி இங்க வந்த, உன் கூட வேற யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்கவும் அந்த பையன் குடுகுடுன்னு உள்ள ஓடி போய் ஆப்போசிட்ல ஒரு வெள்ளை சட்டக்காரன் நடந்து வருவான்ல அவனை பார்த்து கை காட்டிக்கிட்டு இருக்கான். இப்போதான் இந்த வெள்ளை சட்டக்காரன் யாரு, இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு நமக்கு எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டானோ அதே மாதிரி தான் இவன் இந்த சப்வேக்குள்ள வந்து மாட்டியிருப்பான். ஆக்சுவலா இவன் மட்டும் மாட்டல, இவன் கூடவே சேர்ந்து இந்த குட்டி பையனும் மாட்டியிருப்பான். எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகிரணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பயங்கரமா போராடி ஒரு வழியா 4வது எக்ஸிட் வரைக்கும் வந்துடுறாங்க. இன்னும் 4 லெவல் தான் இருக்குது, எப்படியாவது முடிச்சிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு 2 பேரும் எக்ஸிட் வழியா உள்ள போனா ஹீரோ நடந்து போகும்போது எப்படி இந்த வெள்ளை சட்டக்கார எதிரில நடந்து வந்தானோ அதே மாதிரி இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு நடந்து வரா. இவனும் சுத்தி முத்தி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றான், எல்லாமே நார்மலா தான் இருக்குது. சரின்னு இவங்களை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனா அந்த எல்லோ போர்டுல எக்ஸிட் நம்பர் 5ன்னு மாறிடுது. டேய் தம்பி, இன்னும் 3 லெவல் தான்டா இருக்குது, நல்லா சுத்தி முத்தி பார்த்துட்டு வாடா, உனக்கு ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு இவனும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல அந்த பொண்ணு நடந்து வரா. ஆனா இந்த டைம் கிராஸ் பண்ணி போகாம இந்த வெள்ளை சட்டக்காரனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறா. ஏங்க, என்ன மாதிரி நீங்களும் இந்த கேம்ல மாட்டிக்கிட்டீங்களா? நான் ரொம்ப நேரமா வெளியே போறதுக்கு வழியை தேடிக்கிட்டு இருக்கேன், பட் என்னால எதுவும் பண்ண முடியல, என்னையும் உங்க கூட சேர்த்துக்கோங்களேன் அப்படின்னு கேட்கவும் இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நம்ம எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னா கவனமா கேம் ஆனா தான் நடக்கும், உங்களுக்கு ஏதாவது டிஃபரெண்டா தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு இவன் ஒரு பக்கம் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு திடீர்னு இவனை பார்த்து நாம எப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டணும், ஒருவேளை செத்து நரகத்துக்கு எது வந்துட்டோமோ, நம்மளால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லவும் இவன் ரொம்ப பயந்து போயிடுறான். நான் இந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணிட்டேன், இங்க எந்த சேஞ்சஸுமே இல்ல, வாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு இவனை நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு மெதுவா இவன் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. சார், இப்ப எதுக்கு இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, டெய்லியும் காலையில அறக்க பறக்க கிளம்பி இந்த கூட்டத்தோட கூட்டமா ட்ரெயின்ல ஏறி இப்படி கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணுமா, அது ஒரு நாள் இல்ல, டெய்லி மாறி மாறி இதே பண்றீங்களே, உங்களுக்கு இது வெறுத்து போகலையா, பேசாம இப்படி கஷ்டப்படுறதுக்கு இங்கே இருந்துடலாம்ல அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சுத்தி முத்தி பார்த்துட்டு சரி இங்க இருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு போனா இந்த பொண்ணு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றா. இவனுக்கும் நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிக்க ஆரம்பிக்குது. நல்லா பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு குரலை மாத்தி ஆம்பளை வயசுல பேசவும் இது ஒரு அப்நார்மலான விஷயம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த குட்டி பையனோட கையை பிடிச்சு தரன்னு இழுத்துக்கிட்டு திரும்பி என்ட்ரன்ஸுக்கு போய் பார்த்தா போர்டுல எக்ஸிட் நம்பர் 5ல இருந்து 6க்கு சேஞ்ச் ஆயிருக்குது. இன்னும் 2 லெவல் தான், அதை மட்டும் எந்த தப்பும் இல்லாம முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். வழக்கம் போல இவன் அங்க இருக்கிற போஸ்டர்ஸ், எமர்ஜென்சி எக்ஸிட் டோர்ஸ், ஏசி வெண்ட், அப்புறம் அந்த பொண்ணுன்னு எல்லாத்தையும் பாக்குறான். எல்லாமே நார்மலா தான் இருக்குது. எல்லாம் நார்மலா இருக்குதுன்னா அப்ப அந்த இடத்தை கிராஸ் பண்ணி தான் போகணும் அப்படின்னு இவனு நடந்து போனா இந்த குட்டி பையன் கொஞ்சம் கூட அசையாம அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோரையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் தம்பி, அங்க என்னடா பண்ற, வா இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு இவன் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக இந்த பையன் விடாம அந்த கதவையே தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி என்னடா அங்க இருக்குதுன்னு பார்த்தா அந்த டோரோட ஹேண்டில் எப்பவுமே சைடு பார்க்க தானே இருக்கும், பட் இப்போ என்னன்னா அது மேல பார்க்க இருக்குது. இந்த குட்டி பையனால பேச முடியாது போல இவன் அதை புரிய வைக்கிறதுக்குள்ளேயே இந்த வெள்ளை சட்டக்காரன் இவனையும் கூட்டிக்கிட்டு இந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிடுறான். அங்க போய் பார்த்தவனுக்கு செம ஷாக்கு. எக்ஸிட் 6ல இருந்தவன் இந்த சின்ன மிஸ்டேக்கை கவனிக்காம விட்டதுல பழையபடி ஆரம்பிச்ச இடத்துக்கே, அதாவது எக்ஸிட் 0க்கே வந்துடுறான். இத பார்த்ததும் இவனால கொஞ்சம் கூட அதை தாங்கிக்கவே முடியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த போர்டை போட்டு உடைச்சு பயங்கரமா கதறான். சரி, ஏதோ நடந்து போயிருச்சு, இனிமேலாவது ரொம்பவே கவனமா விளையாடணும் அப்படின்னு மறுபடியும் இவங்க முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த எக்ஸிட் 0 அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போய் பார்த்தா அங்க வழக்கத்துக்கு மாறா வெளியில போறதுக்கான படிக்கட்டுகள் இருக்குது. இத பார்த்ததும் இந்த வெள்ளை சட்டக்காரன் கொஞ்சம் கூட யோசிக்காம நாம வெளியே போறதுக்கான வழி வந்துருச்சு, வா இந்த படிக்கட்டு வழியா எஸ்கேப் ஆகி வெளியே போயிடலாம் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடுறான். பட் இந்த பையனுக்கு தெரியும் இது நிஜம் கிடையாது, இது ஒரு அப்நார்மலான விஷயம் அப்படின்னு. இந்த பையன் நான் வரவே மாட்டேன்னு பயங்கரமா அடம் பிடிக்கிறான். பட் இத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ வரலானா இங்கே இரு, நான் தப்பிச்சு போயிடுறேன் அப்படின்னு அந்த படி வழியா மேலே ஏறி போயிடுறான். இந்த குட்டி பையனுக்கு இது ஒரு அப்நார்மலான விஷயம்
விஷயம் அப்படின்னு தெரியும்ல. சோ இவன் திரும்பி அந்த என்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்தா அந்த எல்லோ போர்டுல எக்ஸிட் 1ன்னு சேஞ்ச் ஆயிருது. இனிமேல் தனியா தான் அந்த கேமை விளையாடணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவனும் உள்ள நடந்து போனா எதிரில் அந்த வெள்ளை சட்டைக்காரன் நடந்து வரான். அவனை பார்த்த சந்தோஷத்துல இந்த குட்டி பையனை குடுகுடுன்னு அவங்க கிட்ட ஓடி போனா அவன் எதை பத்தியும் கண்டுக்காம ஒரு ரோபோட் மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்கான். இவனும் அவன் கையை பிடிச்சி இழுத்து பாக்குறான். பட் அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா இது ஒரு ட்ராப் அப்படின்னு தெரியாம இந்த வெள்ளை சட்டைக்காரன் ஸ்டெப்ஸ்ல ஏறி மேல போயிருப்பான்ல, அப்படி போனதுனால இவன் இந்த கேம்ல ஒரு பார்ட்டாவே மாறிட்டான். அதாவது எப்படி இந்த போஸ்டர்ஸ் எமர்ஜென்சி எக்ஸிட் டோர்ஸ்லாம் இருக்குதோ அதே மாதிரி இவன் ஒரு அங்கமா மாறிட்டான். இவன் ஒரு மாதிரி வினோதமா நடந்துக்கிறத பார்த்ததும் பயத்துல அந்த குட்டி பையன் குடுகுடுன்னு திரும்பி என்ட்ரன்ஸ் ஓடி வந்து பார்த்தா அந்த போர்டுல எக்ஸிட் 0ன்னு மாறிடுது. சரி முதல்ல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு இவனும் உள்ள நடந்து போகும்போது தான் ஹீரோவை மீட் பண்ணிருப்பான். இந்த பையனால பேச முடியாதுல்ல, சோ இவனால நடந்த எதையுமே ஹீரோ கிட்ட சொல்ல முடியல. ஆல்ரெடி 5வது எக்ஸிட் வரைக்கும் போயிட்டு திரும்பி 0க்கு வந்ததை நினைச்சு நம்மளால நொந்து போயிருக்கிறான். என்னன்னு தெரியல, இந்த குட்டி பையனை பார்க்கவும் இவனுக்குள்ள ஒரு தைரியம் வருது. டே குட்டி பையன் அங்க பாரு, நம்ம 2 பேர் ஒன்னா விளையாடினாதான் இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியும். சோ உனக்கு எதுவும் அப்நார்மலா தெரிஞ்சா உடனே என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி 2 பேர் ஒன்னா கேம் விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க. சுத்தி முத்தி பார்த்தா எந்த ஒரு டிஃபரெண்டான விஷயமே தெரியாததுனால அந்த வழியா கிராஸ் பண்ணி போய் பார்த்தா நினைச்ச மாதிரியே போர்டுல எக்ஸிட் 1ன்னு சேஞ்ச் ஆயிருது. சூப்பர், இதே மாதிரி கரெக்டா விளையாடலாம் அப்படின்னு மறுபடியும் 2 பேர் உள்ள போனா இந்த குட்டி பையன் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எமர்ஜென்சி டோர்ல ஹேண்டில் வந்து ஒரு சைடுல ஒரு ஓரமா தான் இருந்துச்சு. பட் இப்போ அது டோரோட சென்டர்ல இருக்குது. இதை பார்த்ததும் இது ஒரு அப்நார்மலான விஷயம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு 2 பேர் ரிவர்ஸ்ல நடந்து வந்து பார்த்தா போர்டுல எக்ஸிட் 2ன்னு சேஞ்ச் ஆயிருது. சரி அடுத்த எக்ஸிட்டுக்கும் போயிடலாம் அப்படின்னு இவங்க உள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. பயத்துல உடனே ஹீரோனோட போன்ல டார்ச் ஆன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு ஏசி வெண்ட் மாதிரி இருக்கும்ல, அதுல இருந்து ரத்தமா ஒழுகுது. இவன் பதறி போய் டார்ச் அப்படியே மெதுவா திருப்பி பார்த்தா உடம்புல மனுஷங்களோட காது மூக்கு வாயின்னு பாக்குறதுக்கே ரொம்பவே கொடூரமா நிறைய எலிங்க நிக்கிறத பார்த்ததும் இவங்க ரிவர்ஸ்ல ஓடி வந்து பார்த்தா போர்டுல எக்ஸிட் 3ன்னு சேஞ்ச் ஆகிருது. ஒரு வழியா 3 லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட இவங்க மறுபடியும் உள்ள நடந்து போனா இவங்களுக்கு ஆப்போசிட்ல இந்த குட்டி பையனோட அம்மா வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்தது இந்த குட்டி பையன் அம்மா அம்மான்னு ஓடுறதுக்கு பாக்குறான். பட் நம்ம ஹீரோக்கு தெரியும் இது நிஜம் கிடையாது, இது ஒரு ட்ராப் அப்படின்னு. சோ அந்த பையனை தூக்கிட்டு ரிவர்ஸ்ல வந்து பார்த்தா நினைச்ச மாதிரியே எக்ஸிட் நம்பர் 4க்கு வந்துடுறாங்க. 2 பேரும் ரொம்பவே டயர்ட் ஆனதுனால அங்க போர்டு கீழே உட்கார்ந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை பார்த்து, ஆமா நீ எப்படி அங்க உள்ள வந்து மாட்டிக்கிட்ட, தனியா எதுவும் தொலைஞ்சு வந்துட்டியா? நான் வேணும்னே தான் தனியா வந்தேன். என் அம்மாக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பயங்கரமா திட்டிடுவாங்க, அதனாலதான் அவங்கள கொஞ்சம் தேட விடலாம்னு இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டேன். அது சரி, உனக்கு இது தேவைதான். சரி வா, முதல்ல நம்ம 2 பேரும் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறோம் அப்படின்னு மறுபடியும் அந்த எக்ஸிட் 4 வழியா உள்ள நடந்து போறாங்க. சுத்தி முத்தி பார்த்தா எந்த வித்தியாசமும் தெரியல. அப்படின்னா நாம இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகணும்னு ஹீரோ நடந்து போகும்போது இந்த குட்டி பையன் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். மேல எக்ஸிட் 8ன்னு ஒரு போர்டு இருக்கும்ல, அதுல இருக்கிற அந்த 8 அப்படிங்கிற நம்பர் தலைகீழா இருக்குது. இதை பார்த்ததும் இது ஒரு அப்நார்மலான விஷயம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் திரும்பி வந்து பார்த்தா 5வது எக்ஸிட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னும் 3 எக்ஸிட் தான் இருக்குது. எப்படியாவது இங்க இருந்து வெளியே போயிடணும் அப்படின்னு மறுபடியும் அவங்க உள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்க எமர்ஜென்சி டோர்ஸ் இருக்கும்ல, அதுல ஒரு டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. ஹீரோவும் பயந்து பயந்து அந்த டோர் வழியா உள்ள பார்த்தா ஸ்டார்டிங்ல இவன் ஒரு ட்ரெயின்ல பாட்டு கட்டுக்கிட்டே போயிருப்பான்ல, அந்த விஷயம் இவன் கண்ணு முன்னாடி இப்ப நடக்குது. இதை பார்த்தது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இது ஒரு அப்நார்மலான விஷயம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பழையபடி திரும்பி வந்தா போர்டுலயும் எக்ஸிட் 6ன்னு சேஞ்ச் ஆகிருது. இன்னும் 2 லெவலை தாண்டினா இவங்க வெளியில போயிருவாங்கல்ல. சோ குட்டி பையன் ஹீரோ கிட்ட வந்து இவனோட ஞாபகார்த்தமா ஒரு சங்கு மாதிரி ஒன்னை இவன் கிட்ட கொடுக்கறான். ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கி வச்சுக்கிட்டு 2 பேரும் அந்த எக்ஸிட் 6 வழியா உள்ள போறாங்க. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம். என்னடா அதுன்னு இவங்களும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தண்ணி ஆர்ப்பரிச்சுக்கிட்டு ஒரு பயங்கர வெள்ளம் அங்க வருது. இதை பார்த்ததும் 2 பேரும் தப்பிச்சு போகலான்னு பின்னாடி திரும்பி ஓடுறாங்க. பட் அதுக்குள்ள தண்ணி இவங்க 2 பேரையும் அடிச்சு கொண்டு போயிருது. ஹீரோ எப்படியோ தடுமாறி அந்த குட்டி பையனை காப்பாத்தி அங்க மேல எக்ஸிட் 8ன்னு ஒரு போர்டு இருக்கும்ல, அந்த போர்டு மேல உட்கார வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை மட்டும் வெள்ளம் அடிச்சு கொண்டு போயிருது. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த குட்டி பையன் மட்டும் இங்க இருக்கிற நம்ம ஹீரோவை காணும். இவனை சுத்தி அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு வந்த குப்பைங்க எல்லாம் கிடக்குது. இது ஒரு அப்நார்மலான விஷயம் தானே. இத புரிஞ்சுக்கிட்ட குட்டி பையன் அப்படியே திரும்பி என்ட்ரன்ஸுக்கு நடந்து போனா இவன் நினைச்ச மாதிரியே அங்க போர்டுல எக்ஸிட் 7ன்னு சேஞ்ச் ஆகி இருக்குது. இன்னும் ஒரு லெவலை மட்டும் கரெக்டா முடிச்சிட்டோம்னா இங்க இருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு இந்த குட்டி பையனை உள்ள நடந்து போறான். வரிசையா ஒவ்வொன்னா செக் பண்ணி பாக்குறான். அங்க எல்லாமே நார்மலா தான் இருக்குது, எதுவுமே அப்நார்மலா தெரியல. எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த பக்கம் கிராஸ் பண்ணி தானே போகணும். சோ அதே மாதிரி இந்த குட்டி பையனும் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போறான். பட் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறது நமக்கு காட்டல. இந்த பையன் கிராஸ் பண்ணி
போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ நடந்து வரான். ஆக்சுவலா அந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு போனதுல நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆயிருக்காது. இவனும் உள்ள வந்து சுத்தி முத்தி பாக்குறான், அப்நார்மலா எதுவுமே தெரியல. சரின்னு அந்த குட்டி பையன் போன மாதிரியே இவன் அந்த பாதையை கிராஸ் பண்ணி போனா கிட்டத்தட்ட இந்த கேமோட எண்டுக்கே வந்துட்டான் போல. அங்க இருக்கிற எல்லோ போர்டுல எக்ஸிட் நம்பர் 8ன்னு போட்டிருக்குது. அதுவும் இல்லாம இவனுக்கு ஆப்போசிட்ல கீழே இறங்கி போறதுக்கான படிக்கட்டுகள் இருக்குது. இத பார்த்தது இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த வழியா இறங்கி போனா நம்ம தப்பிச்சு வெளியில போயிடலாமா இல்ல மறுபடியும் இதுக்குள்ளே மாட்டிப்போமான்னு ஒரு மாதிரி குழப்பத்தோட நின்னுகிட்டு இருக்கான். அந்த போர்டுல எக்ஸிட் நம்பர் 8க்கு போறதுக்கான வழி இதுதான் அப்படின்னு ஆரோ மார்க் அந்த படிக்கட்டை நோக்கி இருக்கவும் என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இவன் கீழே படிக்கட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல நிறைய மக்கள் இவன் இறங்கி வந்த படிக்கட்டுல மேலே ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் போன்ல சுத்தமா டவரே இருக்காதுல, இப்ப பழைய மாதிரி டவர் வந்துருது. இத பார்க்கவும் தான் இந்த கேம்ல இருந்து நம்ம எப்படியோ வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிய வருது. இவனுக்கு பயங்கரமா தண்ணி தாகம் எடுக்குது போல. சோ அங்க இருக்கிற வெண்டிங் மிஷின்ல வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தா இவன் ஒரு படிக்கட்டு வழியா நடந்து வந்திருப்பான்ல, அந்த இடத்துல இதுதான் எக்ஸிட்டுக்கு போறதுக்கான வழி அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது. இவனும் அதை பாக்குறான், பட் அதை பெருசா கண்டுக்காம நேரா நடந்து போயிடுறான். அதான் போன்ல டவர் வந்துருச்சுல. சோ இவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே அங்க வந்து ஒரு ட்ரெயின்லயே ஏறிடுறான். வழக்கம் போல ஹெட்செட்ல பாட்டு கேட்டுக்கிட்டே இவன் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஒருத்தன் யாரையோ பயங்கரமா திட்டுற மாதிரியான சவுண்ட் கேக்குது. என்னடா அதுன்னு இவனும் திரும்பி பார்த்தா இங்கதான் படத்திலே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மாவோட குழந்தை அழுதுகிட்டே இருக்குதுன்னு ஒருத்தன் பயங்கரமா அவளை திட்டிக்கிட்டு இருப்பான்ல, அந்த விஷயம் அப்படியே மறுபடியும் நடக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ஹீரோ இந்த 7வது லெவல்ல தோத்து போயிட்டான் போல. இந்த கேம் டோட்டலா ரீசெட் ஆகி மறுபடியும் இந்த லூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டான். ஆக்சுவலா இவன் என்ன தப்பு பண்ணானா நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், படம் ஃபுல்லாவே எக்ஸிட் நம்பர் 8க்கு போறதுக்கான வழின்னு ஒரு போர்டு இருக்கும்ல, அந்த போர்டுல உள்ள ஆரோ மார்க் மேல பார்க்க மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த 8வது எக்ஸிட்ல இருக்கிற ஆரோ மார்க் கீழே பார்க்க இருக்கும். இது ஒரு அப்நார்மலான விஷயம். பட் ஹீரோ அதை சரியா கவனிக்காம அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி கீழே வந்திருப்பான். சோ ரூல்ஸ் படி இவன் திரும்பி என்ட்ரன்ஸுக்கு போகாம அந்த இடத்த கிராஸ் பண்ணி வந்ததால கேம் டோட்டலா ரீசெட் ஆகிறது. இந்த விஷயம் தெரியவும் இவன் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் நிக்க இதோட இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா நம்ம ஹீரோ மட்டும் இல்ல, இவனுக்கு முன்னாடி இந்த கேம்ல மாட்டியிருந்த ஒருத்தர் கூட அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகல. அதுவும் இல்லாம அந்த குட்டி பையனுக்கு என்னாச்சு, அவன் இந்த கேம்ல இருந்து தப்பிச்சு போயிட்டானா இல்லையான்னு நமக்கு எதையுமே காட்டல. அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.